பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுமா? இருங்கள். நான் சொல்லலைங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதனுடைய பின்பகுதி இன்னொரு காரியத்தை சொல்லுது. அது அடுத்த வாரம் உங்களுக்கு பேசுகிறேன். அது அடுத்த பகுதி என்ன சொல்லுது தெரியுமா? கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதை குறித்து அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கனம் பண்ணுறது சாதாரண காரியம் இல்லை. இந்த கனத்தினால தான் எஸ்தரின் சரித்திரமே முன்னாடி நின்றுச்சு. அதை குறித்து உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வசனத்தையே 2 பகுதியாக சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா இதில் இருக்கிற சத்தியங்கள் அவ்வளவு. ஏன்னா இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? தேனிலும் தேனிலும் மதுரமானது தேவனுடைய வார்த்தை. ஆகையினால இப்போதும் உங்களுடைய வேதாகமத்தை மறுபடியும் அடிப்படை வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையான விண்ணப்பம். நீங்கள் பைபிளை நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கா, அதுக்காகவாது எடுத்து பார்க்குறதுக்கு ரோமர் 12ஆம் அதிகாரத்தை 10வது வசனத்தை எடுத்து கையில் வைத்துக்கொள்ளுங்க. அப்படி வைத்து கொள்ளும்போது எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும், ஏன்னா நம்ம உடனே எடுத்துகிறவங்களுக்கு சிலர் பிந்தி எடுக்கிறவங்களுக்கு இருப்பாங்க. அதனால் எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? சேற்றிலே விழுந்த எல்லையே சுத்தமாக்கி துடைத்தீரே. பாவசேற்றிலே விழுந்த எல்லையே சுத்தமாக்கி துடைத்தீரே. எந்த உள்ளமே ஆனந்தமாய் மகிழ்ந்தே தினம் பாடிடுவே. எந்த உள்ளமே ஆனந்தமாய் மகிழ்ந்தே தினம் பாடிடுவே. பாடுவே பாடுவே எந்த ஜீவிய காலமெல்லாம். பாடுவே பாடுவே எந்த ஜீவிய காலமெல்லாம். தாமிலே ஒரு பாடலை நன்றியோடு நான் பாடிடுவேன். கிருபை தந்து நம் தேவனை நன்றியோடு நான் பாடிடுவேன். கிருபை தந்து நம் தேவனை நன்றியோடு நான் பாடிடுவேன். பாடுவே பாடுவே எந்த தேவிய காலமெல்லாம். உன்னத தேவ ஆவியே என்னில் மந்திரங்கிடுதே. உன்னத தேவ ஆவியே என்னில் மந்திரங்கிடுதே.
எந்தன் மீட்பர் இயேசு தேவனை நன்றியோடு நான் பாடிடுவேன். எந்தன் மீட்பர் இயேசு தேவனை நன்றியோடு நான் பாடிடுவேன். பாடுவே பாடுவே எந்தன் ஜீவிய காலமெல்லாம் பாடுவே பாடுவே எந்தன் ஜீவிய காலமெல்லாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. திரும்ப வாசிக்க சொல்லணுமா? ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆலயத்தில் ஒருத்தன் வந்தால் கூட எப்படி இருக்கும்? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை, என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஆமா, அங்க பட்சபாதத்துக்கு வழியே கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லையே. அப்படி பட்சபாதம் இருந்தார்னா தன்னை நிந்தித்த கள்ளனை பார்த்து இன்றைக்கு என்னோடு கூட சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா அவர் பட்சவாதம் அல்ல, பட்சவாதம் உடையவரும் அல்ல. அதனால தான் நமக்கு சொல்றாரு, என் பிரியமான சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்த ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்த ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது நிப்பாட்டிக்கங்க. ஏன்னா ஆலயத்தில் 2 விதமான மக்களும் வர்றாங்க இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு போகும்போதே ஒரு அலங்காரம் இருக்கு. ஆனா ஆண்டவர் பார்வையில் அதெல்லாம் விலையில்ல. ஏன்னா பாடுறோம்ல, வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் நல்லவோ. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே இன்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே இன்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இயேசுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் உயிரே, இயேசுவே என்
ஆலயத்தில் 2 விதமான மக்களும் வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு போகும்போது சில சொல்லுவாங்க, புது படம் இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கேன், கிறிஸ்துமஸ்க்கு எடுத்தது கட்டவே இல்லை. இன்னைக்கு அங்கே போய் தான் நம்ம பெருமையை காட்டணும். எப்படி நகை வச்சுருக்கோம், என்ன வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையெல்லாம் இது என்னது? அற்பமானது. ஏன்னா அவரே சொல்றாரு, புலம்பல் 4:1 என்ன சொல்றாரு? ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த நகரத்தின் கற்கள் நகரத்தின் வீதியிலே கொட்டுண்டு போயிற்று. ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் புத்திர குயவனுடைய கைவேலையான களிமண்ணாய் போனார்களே. ஏற்கனவே உங்களுக்கு இதை குறித்து பேசியிருக்கேன். ஏன்னா நான் சத்தியத்தை எப்பவும் எல்லா ஞானத்தோடு பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேன். ஒன்றும் தெரியாது, கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை பேசிட்டு போவேன். மற்றவங்க இதை விட தெளிவாக பேசுகிற எத்தனையோ ஞானம் உள்ளவர்கள் உண்டு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எனக்கு என் வாயில் கர்த்தர் என்னத்தை வைக்கிறாரோ அதை அப்படி பேசிட்டு போகிறேன். எனக்கு கண்பார்களே, இங்கே பார்க்கிறோம், மிக அழகாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. வேற எங்கேயும் கூட நீ பட்சபாதம் இருக்கலாம், ஆனால் ஆலயத்துக்குள்ளேயாவது பட்சமாக இருக்க முடியுதா? இங்கே பார்க்கிறோம், பொன் மோதிரமும் மினுக்கு வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்த ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், நீங்க உட்காரியா, நீ உட்காரு, நீ ஆளு உட்காரணும், நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரு என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி போதகம் பண்றோம். பேதகம் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். அல்லேலூயா. நாம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? சகோதரரே சகோதரிகள் கழுவப்படுங்கள், காலம் தீரை வேறிட்டு ராஜ்யம் சமீபமாகிட்டு, காலம் தீரை வேறிட்டு ராஜ்யம் சமீபமாகிட்டு, ஆயத்தம் உள்ளவர் காணல்களுமே இல்லாதவர்க்கு பயம், ஆயத்தம் உள்ளவர் காணல்கள் இல்லாதவர்க்கு பயமே. கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மன்னிக்க கூறினார். கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மன்னிக்க கூறினார். நல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார். நல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார். கழுவப்படுகிறது. ஐயா, காலம் நிறைவேறிட்ட, ராஜ்யம் சமீபமாயிற்று. கல்வாரி மலை மேல அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட கள்ளனை மன்னிக்க கூறினார். வல்லவராக மாறினார், நல்ல 7 வார்த்தைகளை கூறினார். அதான் வெள்ளிதோறும் தியானிக்கிறோம், ஒவ்வொரு புனித வெள்ளியில். எனக்கு அன்பானவர்களே, நல்ல ஆடை உடுத்தினவன் வந்தா ஒரு இடம், கொஞ்சம் வசதி இல்லாத வந்தா இன்னொரு இடம். அப்படி ஆலயத்துக்குள்ள இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் எப்படித்தான் வந்தார்? கந்தை துணியோ கர்த்தருக்கு. நாம் பிறந்த போது அதுதானே பாடுறோம். கந்தை துணியோ கர்த்தருக்கு, பழும் ஏழ்மை கோலமதாய் விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு. ஏனையா இங்கே பார்க்கிறோம், என் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, அப்படி இருக்க கூடாது. மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தில் பட்சபாதமே கூடாது. பொன்மோதிரம் தரித்தவனை பார்த்து நீ நல்ல இடத்துல உட்காரு, தரித்திரனை பார்த்து அங்கே வா,
இல்லை நீங்கள் காலு கீழே உட்காரு அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை ஹலோ ப்ளீஸ் நோட் டவுன். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணி ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள கூட கொஞ்சம் ஏழையா இருந்துட்டா போய் சகோதரன்ட்ட பேசுறோமா? அவன் என்ன உங்க அக்கா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்க அவர் டீ கடை வச்சிருக்கான். நம்ம உங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரர் பேங்க்ல இருக்காரு. எங்க இருந்தா என்னங்க? அன்பு கூறுறதுக்கு பணமா முக்கியம் இல்லைங்க. பட்சவாதம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் விசுவாசிக்கிறோம். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, 19ஆம் வசனம், தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறியாயோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, நல்ல கவனிங்க, குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்படியே விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று பார்க்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாய் எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அப்பதாங்க சிநேகிதனுடைய சிநேகிதன். நாம தேவனுக்கு சிநேகிதன், சகோதரன். அது மட்டுமல்ல, ராகாப் என்கிற வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். எனக்கு இல்லாமல் கிரியை இல்லாத விசுவாசம் என்ன செய்யாது? செத்தது. அது மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு கண்ட சகோதரத்தில் அன்பு கூறணும். அது எப்படி அன்பு கூறணுமா? யோவான் அதை சொல்லும் போது சொல்றார், சிலர் நாவினாலும் கிரியையினாலும் வசனத்தினாலும் உண்மையினாலும் பல விதத்துல இருக்கு. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் அல்ல, வசனத்தினால அன்பு கூறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், கர்த்தர் உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார். இதெல்லாம் அவர் வேலை. இவர் சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்ல வேண்டியதில்லை. அவரே என்ன செய்வாரு? நிரப்பார். அவருக்கு முடியாத காரியத்தை நான் சொல்லிட போறேன். ஏன்னா அவர் சொல்ல ஆகும். ஆமா, ஏன்னா அவர் சொல்ல குருடன் கண் திறந்தது, அவர் சொல்ல குற்ற நோக்கி சொந்தமாகினார். ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அவர் சொல்ல குருடனின் கண் திறக்க அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாவான். நாம என்ன பெரிய சொல்ல போறோம்? வசனத்தினால அன்பு கூறுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார். நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் ஒருவன் உன் ஆலயத்தில் வந்திருக்கும் போது நீ பசியோடி குளிர் காய்ந்துரு அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்?
ஏன்னா அவன் பசியோடு வந்திருக்கான், பட்னியோடு வந்திருக்கான். அவன்கிட்ட போய் கர்த்தருடனே கண்டிப்பாக சாப்பாடு போடுவார் பிரதர். போட மாட்டாரா? அவர் போட்டதுனால தான் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ ஆளாக இங்கே வர்ற அளவுக்கு பலன் இருந்திருக்கு. எனக்கு அன்பாருடைய கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷனை கூட என்ன செய்யாது? ரட்சிக்காது. நாம் அதனால தான் அன்பு கூற வேண்டும், பட்சமாக இருக்கணும். ஒரு சகோதரன் நம்ம இடத்துல வந்தால் நீங்கள் போய் திருப்தியாக உங்கள் ஆலயத்தில் வந்து அந்த மினுக்குள்ள வஸ்திரனை பார்த்து இங்கே உட்காருட்டும், தரித்திரனை பார்த்து அங்கே நில்லுன்னு சொன்னால் நாம் என்ன பிரயோஜனம்? ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் எப்படி வந்தாராம்? தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி. யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன எழுதியிருக்காரு? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தும் நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக்க அவர் தரித்திரரானார். சும்மா இந்த பூமியில வந்து ஏதோ ஏழ்மை கோலம் எடுத்து வரல, அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஏசாயா அதை சொல்லும்போது 61ஆம் அதிகாரத்தில் சொல்றான், ஐயா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை கர்த்தரை ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். இயேசு இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க, இல்லையா? சும்மா கிடையாது. நாம பாடுவோம், என்ன பாடுவோம்? கப்பலையில் ஆறுதல் கண்குள்ளி எல் ஜோதியும், ஆக கப்பலையில் ஆறுதல் கண்குள்ளி எல் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கொண்ட அவசரமும் எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, கொள்ளை வேகம் ஐயா அம்மா நல்லா கவனிங்க. தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக்க அவர் அன்பு வச்சதுனால தான் நம்மை போல ஒரு மனுஷனாக, பாடுகளுள்ள மனுஷனாக இந்த பாவம் உள்ள உலகத்தில் வந்தார். அவர் கடைசி வரைக்கும் இந்த மனிதனுக்கு தன் ஜீவனையை கொடுத்தாரே. அதனால தான் யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பினாலே காப்பாற்றினீர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சகோதர சிநேகத்திலே ஒருவரோடு ஒருவர் பட்சமாயிருங்கள். முடியுதா? இல்லைங்க. இன்னைக்கு எத்தனை வீட்டுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள நான் அவரை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவருக்கு எனக்கு பிடிக்காது. அக்கா தங்கச்சிக்குள்ள அவளை நான் முழிச்சால் செத்தாலும் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன். செத்தா எப்படி மூஞ்சியில் முழிப்பீங்க? செத்த பிறகு மற்றவங்க தான் நம்ம மூஞ்சியில் முழிப்பாங்க, நம்ம முழிக்க முடியாது. ஆனால் சொல்லிக்கிறோம். உயிரோடு இருக்கும்போதே வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளையாகனா சமாதானத்தின் தேவன். ஏன்னா
1 தெசலோனிக்கர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கரை திரை அற்றதாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி காக்கப்படனா கண்ட சகோதரத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும். அதற்கான பொருளாதாரத்தை சந்திக்கப்பட எங்கள் சபையோ 2 பார்வையற்ற மக்கள் சபை, மதுரையிலும் சரி திருநெல்வேலியும் சரி வந்து பார்க்கலாம். நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. நான் உங்களுக்காக காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு போயே காட்டுவோம். நீங்கள் பார்க்கலாம். வந்து இந்த மக்களை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஏவினா கட்டாயம் இல்லை, நீங்களும் உதவலாம். கட்டுமான பணிக்கோ அல்லது இந்த பார்வையற்ற மக்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கோ அல்லது வேதாகமத்துக்கோ, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குதே அடக்கம் பண்ணுறதுக்கு, அந்த ஈமக்கிரியைகளுக்கோ, பார்வையற்ற 2 பேரும் கண்ணு தெரியாமல் இருந்து அவங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்விக்கோ, எனக்கு எத்தனையோ பேர் 2 கண்ணு தெரியாமல் வயது முதிர் காலத்தில் மெடிசன் வாங்குறதுக்கு போன வாரம் கூட என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஐயா எனக்கு மெடிசன் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்க ஐயாங்கிறார். இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினார். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்தில் வர எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவலாம். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே வர்ற ஃபோன் நம்பரை பாருங்கள். இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள், கட்டாயம் ஜெபம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்களில் நாங்கள் சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கிறோம்? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை என்று கொரிந்து சபைக்கு சொன்னபடி ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற மக்களை ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடு. பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பானுடைய இழந்த நினைவு நாட்களை நினைக்கிறவர்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.